நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கிறத உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மூலமாக புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? shall we start with the song now? எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே, எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே. நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையோ நீ நோக்கி செல்கிறாயோ. எது நிரந்தரம், எது நிரந்தரம், எது நிரந்தரம், இது நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே, எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே. நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ எது நிரந்தரம், சத்தியம் நிரந்தரம், எது நிரந்தரம், சத்தியம் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே, எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே. நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ எது நிரந்தரம், இது நிரந்தரம், எது நிரந்தரம், இது நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே, எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே.
இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம், இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே, எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே. நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையும் நீ நோக்கி செல்கிறாயோ இவர் நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம், இவர் நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் மூலமாக உங்களுக்கு 2 டிவிடிகள் வெளியிடுறாங்க. ஒன்று இளைஞனே எழும்பிரு, இட்ஸ் a சாங் டிவிடி, அண்ட் another one is எதை நோக்கி செல்கிறாயோ, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த 2 டிவிடிகளும் உங்களுக்கு நம்ம டிடிஒய் அண்ணமார்கிட்டையோ இல்லாட்டா டிடிஒய் ஆஃபீஸ்லேயோ போய் இந்த டிவிடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டிவிடிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய டிவிடி. கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க. பாடல் மிகவும் அருமையாக இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்தி வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். வாலிபர் நேரம் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான இளம் உள்ளங்களே, உங்களை அன்போடு இந்த நாளின் நிகழ்ச்சிக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு வாரமும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி அவருடைய பாதபடிகளை வந்திருக்கிற நாம் கண்களை மூடி கருத்தோடு நாம் அவரிடத்தில் கேட்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு பேசப் போகிற ஆண்டவர் நீர். உடைய பிள்ளைகளை ஆண்டவரை இன்னும் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய பாரத தேசம் மிக பரந்து விரிந்த மிக அருமையான ஒரு தேசம். இந்த அருமையான தேசத்திலே பல்வேறு விதமான சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய பாரத தேசம் பால்பட்டு கிடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. எனக்கு அன்பான வாலிப உள்ளங்களே, எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த தேசத்திலே உங்களை படைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரின் சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தேசத்தை கட்டி எழுப்புகிற மாபெரும் பணியிலே ஆண்டவர் உங்களை இணைத்து கொள்ளுவார் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன? இந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீங்கள் செவனே நிறைவேற்றும் பொழுது தேசம் இன்னும் உயர்வடையும், தேசம் வளர்ச்சியடையும். இந்த மாபெரும் தேசத்தை கட்டி எழுப்புகிற பணிகளை ஆண்டவர் உங்களை அதிகமாய் பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய வீட்டு நிலைமையையோ அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான காரியங்களை குறித்தோ நீங்கள் சிந்தித்து கொண்டிராதபடி, என் ஆண்டவருடைய ஊழிய காரியம், இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் செவனே நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சத்தம் உங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டிருக்க வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பாதகத்தை சாதகமாய் மாற்றுகிறவனால் தான் தேசத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நன்றாக நீங்கள் கவனியுங்கள். இன்றைக்கு பல்வேறு விதமான கற்கள் நம்மேல் விழலாம். ஆனால் இந்த கற்களை எல்லாம் சேர்த்து அதை அடித்தளமாய் மாற்றி நம்மேல் விழுகிற அந்த கற்களை வைத்து நல்ல ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பும் பொழுது அது இந்த உலகத்துக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான கற்கள் உங்களை நோக்கி விழுந்து கொண்டிருக்கலாம்.
அவைகளையே குறித்து கலங்காதபடி அவைகளையெல்லாம் சேகரித்து ஒரு நல்ல கட்டடத்தை கட்ட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என கண்பானவர்களே, எருசலேமின் அலங்கம் அங்கே இடிபட்டு கிடக்கிறது. இடிந்து போன இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புகிற பணியிலே நெகேமியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என கண்பானவர்களே, இந்த நெகேமியா அவன் இருக்கிற இடத்தில் இல்லை. அவன் விசாரிக்கிறான். இடிக்கப்பட்ட அலங்கத்தை குறித்த அக்கறை அவனுக்குள் வருகிறது. அதை கட்டி எழுப்பும்படியாய் தான் இருக்கிற இடத்திலிருந்து அவன் கடந்து வருகிறான். எருசலேமின் அலங்கம் அவனால் கட்டி எழுப்பப்படுகிறது. என கண்பானவர்களே, ஒருவேளை உங்கள் படிப்பிலே நீங்கள் பால்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். ஐயோ, இந்த வாழ்க்கையிலே என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே, என்னால் எப்படி படித்து முடிக்க முடியும் என்று பலவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என கண்பானவர்களே, நெகேமியாவுக்குள் இருந்த குணாதிசயத்தை ஆண்டவர் நமக்குள் எதிர்பார்க்கிறார். அதை நமக்குள் வருந்தி அழைத்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை கொண்டும் ஆண்டவர் இந்த உலகத்தை கலக்க முடியும். என கண்பானவர்களே, எனக்கன்பான வாலிப சகோதரனை, எனக்கு அருமையான சகோதரியே, தேசத்தை குறித்த அக்கறையும் ஒரு கரிசனையும் நமக்கு தேவை. மட்டுமல்ல, நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் படிப்பை குறித்த ஒரு அக்கறையும் கரிசனையும் உங்களுக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவரே சொல்லிவிட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. சில தேவையான காரியங்களிலே நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கரிசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அருமையான தம்பி என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அண்ணே, ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொன்னது அந்த காலம். இப்பொழுது ஒரு புதுமொழி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்னோடு சொன்ன ஒரு காரியம், அரியரில்லாத மனிதன் தானே அரை மனிதன் என்று சொல்லி அந்த தம்பி பகிர்ந்து கொண்டான். அவனுக்கு பல ஆலோசனை கொடுத்தும் அவன் அதை கேட்பதாக இல்லை. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை நம்முடைய இதயத்திலே அப்படியே அப்பியாசப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது ஒரு மிகுந்த பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். நம் ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனையையும் அக்கறையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய தேசத்திலே அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அதற்கு முன்பதாக நம்முடைய இதயத்தை சீர்படுத்துகிற ஆண்டவர் பட்சமாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கும்படியாய் இந்த வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். என கருமையானவர்களே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாய் நெகேமியாவுக்குள் இருந்த துக்கத்தை போல எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது என்ற துக்கம் அவனுக்குள் வாட்டி வதைத்ததை போல இந்திய தேசம் அழிந்து கொண்டிருக்கிற அந்த பாரம், அந்த துக்கம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என கண்பானவர்களே, வேதத்திலே அருமையாய் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, இந்த உலகத்திலே பல காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் அந்த துக்கத்தையே நாம் சுமந்து செல்லாதபடி ஆண்டவர் இன்றைக்கு ஆத்துமாக்களை குறித்த ஒரு துக்கத்தை நம்மேல் இறக்கி வைக்கிறார். அதை சுமந்து செல்லும்படியாய் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என கண்பானவர்களே, ஒரு பொதுவான அழைப்பை நெகேமியா கொடுக்கிறதை வேத வசனத்திலே பார்க்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேளைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அந்த நெகேமியாவோடு அந்த ஜனங்கள் தங்களுடைய கைகளை திடப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா கொடுத்த அழைப்பை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அதை போல இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாய் மீண்டும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாரம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் உங்களையும் அறியாமல் உங்கள் இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராய் சென்றுவிடும். அப்படியே கண்ணீரை தாரை தாரையாய் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆத்துமாக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், விசாரிப்பதற்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த துக்கம் நமக்குள் வரும் பொழுது மற்ற ஆத்துமாக்களை நாம் தேடி செல்வோம், அவர்களின் நிலைமையை குறித்து விசாரிப்போம், அவர்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பல வழிவகையை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். இதை போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எதிர்பார்த்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், கணினிமயமான எந்திரமயமான இந்த உலகத்திலே நான் விசாரிப்பதற்கு நேரமில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறேனே, என்னுடைய வேலைகளையே நான் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேனே, நான் எப்படி மற்றவர்களுக்காக களத்தில் இறங்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். யோபு தன்னுடைய நண்பனுக்காய் வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான வாலிப உள்ளங்களே, இந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் மற்றவர்களுக்காய் நீங்கள் திறப்பில் நிற்க ஆயத்தப்படும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் மாறும். உங்கள் குடும்பங்களிலே அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்து உங்கள் இதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிற ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர். பிரியமானவர்களே, காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு பணியை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நொறுக்கப்பட்ட இதயத்தை சீர்படுத்தும்படியாய் ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலே படைத்திருக்கிறார். இன்னும் இந்த உலகத்தில் ஏராளமான வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே சென்று அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய், அவர்களை விசாரிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களை, நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு விசாரிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். முதலாவதாய் நெகேமியாவுக்குள் இருந்த குணாதிசயம் என்ன? அவனுக்குள் துக்கம் வந்தது, ஒரு பாரம் வந்தது. துக்கம் இருந்தது நிமித்தம் அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு இருக்கிறதை அவன் கேள்விப்படுகிறான். அப்படியே அந்த பாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். எனக்கு அன்பானவர்கள், நீங்களும் இந்த உலகத்திலே மற்றவர்களை குறித்து விசாரிக்கும் பொழுது, அந்த ஆத்தும பாரம் உங்களை அமிழ்த்தும் பொழுது நீங்களும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு அருமையான ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தம்பதியர் அவர்கள் ஆலயத்திலே சென்று அநேக இளம் உள்ளங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது அவர்களுக்கு வழக்கம். அன்றைக்கும் ஒரு அருமையான தங்கச்சி அந்த ஆலயத்துக்குள்ளாய் வரும் முன்பதாக செபித்து விட்டு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ஆண்டவரே, நான் உம்மை அறியாத மகள்தான், ஆனால் பலவிதமான நெருக்கங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறேன். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே சென்று நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது யாராவது என்னிடத்திலே கரிசனையோடு விசாரிப்பார்கள் என்றால் நான் உம்முடைய அடியாளாய் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஜெபத்தோடு அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தார்கள். இந்த தம்பதியர் இந்த சகோதரியை பார்த்த உடனே அந்த அருமையான அண்ணன் அவர்கள் மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த சகோதரி ஒரு துக்கத்தோடு வருகிறதை போல தெரிகிறது, இவளை நீ விசாரி என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இந்த சகோதரி அவர்களிடத்திலே போய் விசாரிக்கும் பொழுது தன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறாள். அந்த சகோதரி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆலோசனை கொடுத்த பொழுது முழு இருதயத்தோடு அந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகளாய் சந்தோஷமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறாள். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். காரணம் என்ன? அருமையான அந்த தம்பதியர் கரிசனையோடு அந்த ஆலயத்திலே உள்ளே புகுந்த அந்த சகோதரியை விசாரித்தது நிமித்தமே அந்த காரியம் சாத்தியமானது, கைகூடி வந்தது. பிரியமானவர்களே, இந்த நெகேமியா அதே துக்கத்தோடு எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புகிற பணியிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறான். என கண்பானவர்களே, நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுக்குள் இந்த துக்கம் இருக்கும் பொழுது, இந்த பாரம் இருக்கும் பொழுது நீங்கள் சோதனை செய்கிறவர்களாய், இன்னும் பாருங்கள், அநேக இடங்களுக்கு சென்று பார்வையிடுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். இன்றைக்கு ஒருவேளை நாம் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கலாம், நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். இருக்கிற இடத்திலே நாம் இருந்து வேலையை நாம் வாங்கி கொண்டே இருக்காதபடி, வேலையை சொல்லிக்கொண்டே இருக்காதபடி, எந்த இடத்திலே வேலை நடைபெறுகிறதோ அந்த இடத்திற்கு நாமே சென்று அங்கு உள்ள சூழ்நிலையை பார்த்து நாம் பல காரியங்களிலே அதை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த காரியம் நேர்த்தியாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை.
ஒருவேளை நீங்கள் போகாமலே இருந்துவிட்டு பின்னர் யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஐயோ, இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் போயிருந்தால் இதை மாற்றி அமைத்திருக்கலாமே என்று சொல்லி பின்னர் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த நெகேமியா அவன் ராத்திரியிலே அப்படியே சென்று பார்வையிடுகிறான், சோதனை செய்கிறான். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிற இடத்தை பார்வையிட்டு திரும்பி வருகிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு சோதனை வருகிறது. அவங்க ஸ்கூல்ல பாருங்க, இன்ஸ்பெக்ஷன் நடைபெறுகிறது. இன்னும் ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருகிறது. இதுவெல்லாம் அவர்களை உருவாக்கும் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் பாருங்க, 10th படிக்கிற அருமையான பிள்ளைகள் 12th படிக்கிற பிள்ளைங்கிட்ட உங்களுக்கு இனி ஆனுவல் எக்ஸாம் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒன்றை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என கண்பானவர்களே, இந்த சோதனை தான் அவர்களை உருவாக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் உள்ளங்களே, இளம் பிராயத்தில் ஏராளமான சோதனைகளையும் வேதனைகளையும் துக்கத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சோதனை உங்களை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு மாமனிதனாய் இந்த உலகத்தில் உங்களை அலங்கரித்து உயரமான ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது நல்லது, அதை தேவனே என்மேல் வைத்தார் என்று சொல்லி தனித்திருந்து நான் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த துக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறதை பாருங்கள். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நெகேமியாவோடு சிலரை அழைத்து கொண்டு செல்லுகிறான். ஆனாலும் அந்த கட்டி எழுப்புகிற பணியை அவசரப்பட்டு வாய் பதறி மனம் பதறி அவர்களிடத்திலே அதை அவன் சொல்லவில்லை. அவன் மனதிலே ஆண்டவர் கொடுத்ததை அப்படியே வைத்து கொண்டே இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஏற்ற வேலை வரும் பொழுதுதான் அதை சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, பல காரியங்களை ஆண்டவர் உங்கள் மனதிலே கொடுத்திருப்பார். மனம் பதறி உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தி சில காரியங்களை சொல்லும் பொழுது, சில காரியங்களை நீங்கள் உடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அதை செய்ய முடியாதபடி தடைகளை உங்கள் நட்பு வட்டாரத்தின் மூலமாகவோ அல்லது உங்கள் பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் எதிர்பாராத சில நபர்கள் மூலமாகவோ பிசாசானவன் கொண்டு வந்து எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி இதை உன்னால் எப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லி உங்கள் இதயத்தை சோர்வுக்குள்ளாய் அவன் ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இதயத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த துக்கத்தை, அந்த பாரத்தை, அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து சுமந்து சென்று ஏற்ற வேலை வரும் பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நல்ல ஒரு இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த எதிர்மறை எண்ணங்களை மற்றவர்களிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி ஏற்ற வேளைகளை அதை சொல்லும் பொழுது அவர்களால் மறுக்க முடியாது. நெகேமியா அப்படித்தான் அவன் செய்தான். சரியான நேரத்திலே அதை சொல்லுகிறான். அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற பணிகளை எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஜனங்கள் கூடி வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, ஒரு அருமையான கால்பந்தாட்ட வீரன் அவன் தனி ஒரு மனிதனாய் பந்தை கடத்தி முன்னேறி செல்லுகிறான். எதிரிகளின் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை கடந்து செல்லுகிறான். எதிரிகளின் கோல் போஸ்ட் அருகிலே வந்து விடுகிறான். இப்பொழுது தன்னுடைய சக வீரர்களோடு அவன் ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த அருமையான பந்தை நல்ல ஒரு கோலாக மாற்றி அவன் நினைத்ததை சாதிக்கிறான். என கண்பானவர்களே, நெகேமியா அதைத்தான் செய்தான். பிரியமானவர்களே, அவன் நேர்த்தியாய் எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிற பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். ஆண்டவர் கொடுத்த அந்த பாரத்தை அவன் நிறைவேற்றி முடித்தான். என கண்பானவர்களே, இந்த துக்கம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்ப முடியும். இந்திய தேசத்தை கட்டி எழுப்புகிற மாபெரும் பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இந்த பறந்து விரிந்த பாரத தேசத்திலே நம்மையும் ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு சூழ்நிலையில் வைத்து பயன்படுத்துவதை உங்கள் கண்ணார நீங்கள் காண முடியும். உங்கள் சூழ்நிலையையே நீங்கள் பார்த்து கலங்கி கொண்டிராதபடி
ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்த போகிறார், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தவர்களாய் முன்னேறி செல்லும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அழைக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற வேண்டிய முதலாவது குணாதிசயம் துக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான வாலிப உள்ளங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தின் சில காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். அருமையான பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே என்ற ஏக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய பணியை முதலாவது செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது நான் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான இளம் உள்ளங்களே, நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நிச்சயமாகவே நம்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிற அந்த அர்ப்பணிப்பை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேசத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் கலக்குவார். தேசத்தை சுத்திகரிக்கும் அந்த மாபெரும் பணிகளை ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். மட்டுமல்ல, நீங்கள் நினைக்காத இடத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து சென்று பயன்படுத்துகிறவர். நீங்கள் நினையாத இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது அன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஆண்டவரே, சாதாரணமான என்னை, எளியவனாகிய என்னை, என் குடும்ப பின்னணியும் சரியில்லாத ஒரு சூழ்நிலைதான், ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த என்னையும் இப்படியாய் உயர்த்தி அலங்கரித்து என்னையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி மனதார நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த துக்கத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கண்களை மூடி நீங்கள் செபிக்கலாம். வருகிற நாட்களிலும் இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளையும் ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புகிற பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். ஆண்டவரே, இந்த உலகத்திலே கர்த்தாவே எங்களையும் உமக்காக ஆண்டவரே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. எங்கள் இதயத்தை முதலாவது நீ சுத்தப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, உமக்காக பயன்படுகிற பாத்திரமாய் என்னை நீர் அணைந்து கொள்ளுவீராக ராஜா. என் குடும்ப சூழ்நிலையையோ என்னுடைய எதிர்காலத்தையோ நான் பார்த்து கலங்கி கொண்டிராதபடி, என்னிடத்தில் ஒன்றும் படிப்பு இல்லையே, இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல ஒரு ஞானவான் இல்லையே என்று நான் கலங்காதபடி உடைய சமூகத்தில் முற்றிலுமாய் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்படியாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செய்தி மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியை நீங்க கண்டினியூஸா பாருங்க. நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். பாய்.